வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பரான ஒரு கிரீன் கலர் பாலக் மஷ்ரூம் ரைஸ் தான் பண்ண போறோம். இதை நான் எப்படி பண்ணங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ரைஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாலக் சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்களை கூட நம்ம ஈஸியா இந்த ரைஸ் மூலமா சாப்பிட வச்சிடலாம். இந்த ரைஸ் பண்றதுக்கு நான் ஒரு கட்ட அளவுக்கு பாலக் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு பெரிய கட்டு தான். பாலக்கை நல்லா ஆஞ்சிட்டு இலை எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3-4 தடவையாவது வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில தாராளமா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு தண்ணி நல்லா கலக்கன்னு கொதிக்கும் போது நம்ம ஆஞ்சி வச்ச பாலக்கீரையை போட்டுட்டு 1-2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தனாலே பாலக் வெந்துடும். பாலக்கீரை பாத்தீங்கன்னா ஹீட் சென்சிட்டிவ், டக்குன்னு உங்களுக்கு வெந்துடும். பச்சை கலர் ரீட்டைன் பண்ணோம்னா பாலக்கை நீங்க வெந்நீர்ல இருந்து எடுத்து உடனே ஐஸ் வாட்டரை போட்டுடணும். அந்த கோல்டு வாட்டர் ஷாக் நம்ம கொடுக்கும் போது டெம்பரேச்சர் சட்டுன்னு கீழே இறங்கி நம்மளுக்கு அந்த கிரீன் கலர் அப்படியே மெயின்டைன் ஆகும். தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு தனியா பாலக் எடுத்து வச்சுக்கோங்க. கூட கொஞ்சமா கொத்தமல்லியும் ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம பிளான்ச் பண்ணி வச்சிருக்கிற பாலக், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு தேவைப்பட்டா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு விழுதா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சேர்த்துருக்க இந்த 3 இன்கிரீடியன்ட்மே மையா அரைஞ்சிரும், அதனால கவலைப்படாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம பண்ண போறது எல்லாமே 1 பாட் தான். நான் இன்னைக்கு ப்ரெஷர் குக்கர்ல தான் பண்ணியிருக்கேன். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடிப்பொடியா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாலக் பன்னீர், அதுக்கப்புறமா ஆலு பாலக்லாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே டைப்ல தான் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்பிட்டா நறுக்கிட்டு இதுல சேர்த்துட்டு நல்லா பூண்டு பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா வெங்காயத்தையுமே வதக்கிக்கணும். நீங்க ஃபைனா வெங்காயத்தை கட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஈஸியா வெங்காயம் வதங்கிடும். ஆனியன்ஸ் எல்லாம் குக் ஆனதுக்கு அப்புறமா நான் பொடிகள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காரமான சிவப்பு மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கலருக்காக காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி கருகாம இருக்கிறதுக்காக டக்குன்னு எண்ணெயில வதக்கிடுங்க. இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம்ஸ் சேர்த்துக்க போறோம். 200 கிராம் மஷ்ரூம் சேர்த்திருக்கேன். மஷ்ரூம் நல்லா கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு பெரிய பெரிய சங்க்ஸா கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ஃப்ளேம் ஹைல வச்சுக்கணும். இப்போ இது மேலேயே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். மஷ்ரூம்ல இருந்து தண்ணி எல்லாம் வெளியில வர ஆரம்பிக்கும், அதனாலதான் ஹை ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். மஷ்ரூம் கிளீன் பண்ணும் போது நீங்க ட்ரையா இருக்கும் போது அரிசி மாவு தூவிட்டு தேய்ச்சிங்கன்னா மேல இருக்கிற அழுக்கெல்லாம் உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்க உப்பு தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டா அழகா கிளீன் ஆயிடும். மஷ்ரூம் வதக்கி கொஞ்சம் சுருக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த பாலக் விழுதை சேர்த்துக்கலாம். பாலக் விழுதை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விடுங்க. பச்சை வாசனை போறதுக்காக லைட்டா 1-2 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். அதுக்குள்ளேயே திக்காயிடும். திக்கானதுக்கு அப்புறமா நம்ம மறுபடியும் பொடிகள், அரிசி எல்லாத்தையும் சேர்க்க போறோம். புளிப்புக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பொடி, அதாவது காஞ்ச மாங்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த ஸ்டேஜ்ல தேவைப்பட்டா நீங்க உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரைஸை நீங்க யூஸ் பண்ற எந்த அரிசியில வேணாலும் பண்ணிக்கலாம். பாஸ்மதி, பச்சரிசி, புழுங்கலரிசி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனா யூஸ் பண்ணும்போது அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சூப்பரா வெந்து வரும். மஷ்ரூம், பாலக் எல்லாமே குக் ஆனதுங்கிறதுனால நம்மளுக்கு அரிசி வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்ததுன்னா இதெல்லாம் குழஞ்சு போயிடும். அதனாலதான் ஊற வச்சுக்கிறோம். நான் 1/2 கப் அளவுக்கு ஊற வச்ச அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். வாசனை ஒரு நார்த் இந்தியன் ஃபிளேவர் கிடைக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச வெந்தயக்கீரை இலைகள், அதாவது கசூரி மேத்தி அப்படியே கசக்கிட்டு இதுல சேர்த்துருங்க. பொதுவாக ஊற வச்ச அரிசிக்கு தண்ணியோட அளவு பாத்தீங்கன்னா 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். நம்ம ஏற்கனவே சேர்த்த கீரை எல்லாம் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால பார்த்து சேர்த்துக்கோங்க. நீங்க பச்சரிசி, புழுங்கலரிசி எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னா உங்க வீட்டுல எது சேர்ப்பீங்களோ வேற வேறையா வரதுக்கு அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி கொதி வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி நீங்க டேஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு அரிசியோட வெந்து வரும்போது உப்பு கரெக்டா இருக்கும். தண்ணி கொதிச்சு உங்களுக்கு மேல கொஞ்சம் அரிசி தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் பொறுமையா இருங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பொடி சேர்த்துக்கிறேன். நல்லா தளத்தளம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கிளறி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2-3 விசில் விட்டா போதும், உங்களுக்கு சாதம் வெந்துடும். அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் நார்மலா சப்சைட் ஆனதுக்கு அப்புறமா பொறுமையா திறந்து கிளறி விட்டுட்டு அரிசியை உடைக்காம அப்படியே சூடா சர்வ் பண்ணுங்க. வாசனைக்கு நான் மேல கொஞ்சமா நெய் சேர்த்துக்க போறேன். இது நீங்க அப்படியே சாப்பிடலாம், இல்லைன்னா ஒரு ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்க. சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சூடா இருக்கும் போது கிளறும் போது மட்டும் கொஞ்சம் பார்த்து கிளறிக்கோங்க. ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அரிசி கண்டிப்பா உடையும். அவ்வளவுதாங்க, ஒரே கல்லுல மஷ்ரூம், பாலக் எல்லாத்தோட சத்தும் நம்மளுக்கு கிடைச்சிரும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட நல்ல ரெசிபியோட உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Thanks for watching.